எடு. யாரு? குட்ரா. நான் தான் சாந்தமூர்த்தி. இப்ப கேம் என்னன்னா, நம்ம 2 பேரோட ஸ்கிரிப்ட். உன்னோட ஸ்கிரிப்டை நீ கிளி, என்னோட ஸ்கிரிப்டை நான் கிழிக்கிறேன். ஒரு நிமிஷத்துல யார் அதிகமா கிழிச்சு போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி. சார், சாயங்காலத்துக்குள்ள என்னோட கையில 8 லட்சம் ரூபாய் இல்லைன்னு சொன்னா என் பொண்ணு செத்துருவான்னு தெரிஞ்சு கூட என்ன செய்யறதுன்னு புரியாம தவிச்சேன். அப்போ இந்த பேப்பர் தான் என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திலாங்கிற நம்பிக்கையை கொடுத்தது. அப்படிப்பட்ட பேப்பரை நான் கிழிக்க மாட்டேன் சார். சார், ஒரு இன்டர்வியூல நீங்களே சொன்னீங்க சார், நான் எழுதுற கதை என் பொண்ணுக்கு சமம். அந்த கதையில வேற யாராவது திருத்தங்களை சொன்னா அது கற்பழிச்ச மாதிரின்னு சொன்னீங்களே சார். அப்படி இருக்கிறப்ப என் கையாலே இதை கிழிக்க சொல்றீங்களே சார். அதெல்லாம் இல்லப்பா. உனக்கு விருப்பம் இருந்தா விளையாடு, இல்லைன்னா போயிடு. உன்னோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெருமாள்ண்ணே, நீயும் பேப்பர் எடுத்து கிளின. அவரு கிளிக்கிறா பாருண்ண, நீயும் கிளின. அண்ணா கிழிச்சா நீ ஜெயிச்சிருவண்ணா. கிளின, சொல்றத கேளுண்ண. கிளின அண்ணா, வேகமா கிளின. அண்ணா அண்ணா பெருமாள்ண்ண, கிளின. பேப்பரை கிளின. அண்ணா கிளின. அண்ணா கிளின. அண்ணா டைம் ஆயிட்டு இருக்குதுண்ணா. அண்ணா உன்னை கையெடுத்து. சாந்தமூர்த்தி தான்டா ஜெயிச்சா. அருகதையானவன் இங்க. போதுமா? இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? எல்லாரும் கிளம்புங்க. மனுஷன் எப்பவுமே சாவு பார்த்து பயப்பட மாட்டான் சார். ஆனா செத்ததுக்கு அப்புறம் அவன் குடும்பத்துக்கு எதனா ஆயிடுமோன்னு நினைச்சுதான் பயங்கரமா பயப்படுவான் சார். பெருமாளுக்காக நீ ஏன் இவ்வளவு இறக்கப்படுற ஏகாம்பரம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருந்துச்சு சார். ஜாண்டிஸ் வந்து செத்து போச்சு. ஒரு அப்பனா பெருமாளோட வேதனை என்னன்னு எனக்கு தெரியும் சார். சார், பெருமாள் பொண்ணு பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா சார்? அம்மா அம்மா. சரி, நீங்க எல்லாரும் யாரு கதையை ஃபைனல் பண்ணீங்க? சார் சார் சார், பெருமாளை ஜெயிக்க வச்சு அவர் பொண்ணை எப்படியாவது பொழைக்க வைங்க சார். உங்களை தான். யாரும் பேசாம இருந்தா எப்படி? ரகுபதி சார் தான் கேக்குறாருல்ல, சொல்லுங்க. சாந்தமூர்த்தி சார். இவருக்காக தான். ஓஹோ, கங்கராஜ் சாந்தமூர்த்தி சார். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம், இப்போ வந்துடுறேன். சரிங்க சார். சார் சார் சார், பெருமாள் கதையை ஓகே பண்ணுங்க சார். இங்க பார்,
நீ இருக்க இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீ நிஜமாவே இருந்தா பெருமாள் பொண்ணை காப்பாத்து. இன்னொரு விஷயம், நீ பெருமாள் பொண்ணை காப்பாத்தினா நான் திருடுறதே விட்டுறேன். நீ நிஜமாவே இருக்கேன்னா பெருமாள் பொண்ணை காப்பாத்து. சார் அவர் பொண்ணு செத்துருச்சுன்னா பெருமாளும் செத்து போயிடுவாரு சார். உயிரோட வழி என்னன்னு எனக்கு தெரியும் சார். சார் சார் வேணாம் சார். சார் சொல்றது கேளுங்க சார். சார் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார். சார் வேணாம் சார். சார் வேணாம் சார். சார் சார் நீங்க இப்போ உடனே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க. இளவரசே, வேண்டாம் இளவரசே, சொல்வதை கேளுங்கள். தயவு செய்து நிறுத்துங்கள். ஒரு நிமிஷம். உங்க ஸ்கிரிப்ட் எங்க? ஆஃபீஸில் இருக்கு சார். சாந்தமூர்த்தி சார், நீங்களும் புது ஆள் மாதிரி நடந்துக்கிறீங்க. நம்ம பேனர்ல இது வரைக்கும் 3 கதை பண்ணிருக்கீங்க. கதையை கொடுக்காம என்னைக்காவது அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும்ல இந்த மாதிரி விஷயத்துல நான் எவ்வளவு உறுதியா இருப்பேன்னு. அது இல்லைங்க சார், நான் ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன். அந்த அளவுக்கு நேரம் இல்ல. பெருமாள் பொண்ணை காப்பாத்து. இப்ப என்ன பண்றது? நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. சாந்தமூர்த்தி சார் கதைக்கு அப்புறம் உங்களுக்கு யார் கதை பிடிச்சிருக்கு? பெருமாள் எங்க? பெருமாள் அம்மா, என்ன மன்னிச்சிருப்பா. ஓ சாவை பார்த்து என்னால உயிரோட இருக்க முடியாது. அதான் நான் சாகலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு. உன்னை காப்பாற்ற முடியாது. அப்பா எதுக்கு? நான் உயிரோட இருந்த பிரயோஜனமே இல்லை. உன்னோட உயிரை காப்பாற்ற முடியாது. அப்பா எதுக்கு? பெருமாள் கீழே வான உன் பொண்ணை போய் ஏன் இருக்கணும்? உயிரோட ஏன் இருக்கணும்? பெருமாள், நீ தப்பு பண்ற பெருமாள். தற்கொலை பண்ணிக்கிறது பெரிய பாவம் பெருமாள். எனக்கு இப்பதான் புரியுது. மனுஷ கடவுள் வேற வேற இல்ல. பூமியில நடக்கிற எல்லா வேலைக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கோ, இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லா வேலைக்கும் சம்பந்தம் இருக்கு பெருமாள். நான் இந்த பூலோகத்துக்கு வந்தது உங்க பொண்ணு சாகர நிலைமையில இருக்கிறது. நீ இப்படி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்றதும் ஒவ்வொன்னுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு பெருமாள். சாகிறதுல என்ன இருக்கு பெருமாள்? நீ உயிரோட இருந்து வாழு. உன் பொண்ணு நல்லா வாழவே. வேண்டாம் இளவரசே, வேண்டாம். அங்க நம்ம லோகமே உங்களோட பட்டாபிஷேகத்துக்காக காத்திருக்காங்க. உங்கள் தந்தைக்கு நான் என்ன பதில் சொல்வது? வேண்டாம் இளவரசே, வேண்டாம். வேண்டாம் இளவரசே. நான் இப்ப காப்பாத்துறது ஒரு உயிர் இல்ல, 2 உயிர். பெருமாள் பொழைச்சாதான் ஜெயிப்பாரு. தான் பொண்ணையும் பொழைக்க வைப்பாரு. அதுவே பெருமாள் செத்துட்டா தன்னோட பொண்ணும் செத்துரும். எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். பெருமாள், பெருமாள் சொல்றது கேளுங்க. பெருமாள், இந்த கதை தான் சார் எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச கதை. ஆமா சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். பெருமாள்,
நீங்க இப்போ உடனே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க சார். எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன். என்னை மன்னிச்சிரு பெருமாள். இந்த வெற்றிக்கு உனக்கு தான் அருகதை இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நீங்க பெரியவர், தப்பா பேசுறத மன்னிச்சிருங்க. பரவாயில்லையா? அங்க பாரு பெருமாள், இந்தாங்க. சார். ஆஹா, ஐயோ பெருமாள், இப்போ நீங்க என்னோட டிரைவர் கிடையாது, ரைட்டர். உங்களோட பொன்னான நேரத்தை எனக்காக ஒதுக்குனதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Okay, sir. மறுபடியும் Thank you. சந்திப்போம். தேங்க்யூ வாங்க. சார். வாழ்த்துக்கள் சார், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ சார். நீ நிஜம்தான். உன் கணக்கு புரியாம நீ இருக்கியா இல்லையான்னு தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருந்த. நான் இனிமேல் திருடவே மாட்டேன். நான் புது மனுஷனா வாழ போறேன். சாவித்திரி, எங்க இருக்கீங்க மாமா? தைரியமா இரு, பணம் கிடைச்சிருச்சு. சீக்கிரம் இதோ வர சாவித்திரி, பணத்தோட வந்துகிட்டு இருக்கேன். நம்ம பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது, நம்ம பொண்ணை காப்பாத்திடலாம். என்னாச்சு? உன்னை பொழைக்க வைக்கலன்னு கோவமா இருக்கியா? என்ன சார் நீங்கள் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் செத்து போனா அவனை கூட்டின்னு போகிறதுக்கு அந்த கடவுளே வருதுன்னா அதை விட வேற சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. ஒருவேளை இதை தான் மன நிம்மதின்னு சொல்லுவாங்களோ என்னவோ. நான் உன் கூட வரேன் சார். சந்தோஷமா இருக்குது எனக்கு. நான் வரேன் சார். இளவரசி, சித்திரகுப்தன் 2 பேர் இறந்து போவாங்கன்னு சொன்னாரு. அப்ப அந்த 2வது ஆள் யாரு? இங்க யாரையுமே காணுமே. ஏன் சார் அப்படின்னா சாவு போகிறது அந்த பைத்தியக்காரனா? சார், நான் கிளம்புறேன் சார். கொஞ்சம் இரு சார், போய் காஃபி போடு. நீ என்ன பெரிய கிரிக்கெட் பிளேயர் நினைச்சிட்டு இருக்கியா? எப்போதுமே பேக்கோட சுத்திட்டு இருக்க. போ. இவர் இங்கே என்னத்துக்கு வந்துக்கிறாரு? இப்போ என்ன நடக்க போகுது? விதிப்படியே நடக்கும். இந்த 3 பேர்ல ஒருத்தர் சாக்க போறாங்க. சார், காஃபி. டேய் சார், அந்த ரகுபதி எங்க வந்திருக்கான்னு கேளு. சரி சார். அட, பேக் எங்க போச்சு? இங்க தானே வச்சாரு, எங்க போச்சு? வணக்கம் ரகுபதி சார். இவன் என்ன நான் மிச்சம் வச்ச காஃபி குடிக்கிறான்? ம் 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 சொந்த பொண்டாட்டி விட ஓவரா பண்ற.
இவன் நம்ம லேட்டா வந்தோன்னு ரொம்ப டார்ச்சர் பண்றா ஐயா. ச்சே. எது நடந்தாலும் சரி, இன்னையோட என் லைஃப் மாறிடணும். ரகுபதி சார், அவன் எதுக்கு சார் கத்தி எடுத்துக்கிறான்? யாரை கொள்றதுக்கு? என்னது போயிட்டானா? ஃபீல் ஆயிட்டானா? டே, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. அசல கொடுத்தா போதும்டா. இவனுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னு ஓவரா பண்ணிட்டு இருக்கான். ரகுபதி சார், ரகுபதி சார், ரகுபதி சார், சார் ஒரு நிமிஷம் சார். ரகுபதி சார், உனக்கு பணம் கொடுக்கறதுக்காக நான் 1 ரூபாய் வட்டிக்கு கடனை வாங்கி இருக்கேன்டா. சார் உங்களதான். நான் இவ்வளவு கதறேன், பேச மாட்டேங்கிறியடா. ரகுபதி சார் உங்களதான். அறிவு கெட்டவனே, பேசேன்டா. சார் நில்லுங்க சார். சான்ஸ் கிடைச்சதுங்கிறதுக்காக ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. பேசி தொலை, பேசி தொலை, பேசி தொலைடா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்காக இப்படி போனை போட்டு உடைப்ப? உனக்கு அறிவு இல்ல? குளிச்சுட்டு ரெடி ஆகணும். ஓகே. அட்டே, கோடி ரூபாய்க்காக வந்தான், 1 ரூபாயில போயிட்டான். யார் நீங்க? எங்க இருந்து வந்தீங்க? ஹலோ, உனக்காக காலையில இருந்து வெயிட்டிங் பிரதர். வா போ, உன்கிட்ட நிறைய கதை சொல்ல வேண்டியிருக்குது. வாயா. நான் வர மாட்டேன். என் பணம், என் பணம். இது காசா? என்ன வாங்க? என்னய்யா என் பணம் காசு? இருக்கு. அந்த காசு கோசம் தான் நீ செத்தே போய்க்கிற. என் பணம் இருக்கு.